நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் பற்றி ஆராய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 பேர் கொண்ட குழு. சோ நம்ம பார்த்திருப்போம், தில்லி உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருந்தவர் தான் யஷ்வந்த் வர்மா. அவருடைய வீட்டுல பணம் கட்டுக்கட்டா எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அதை அடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு மக்களவையில இப்போ நோட்டீஸ் சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸை சமர்ப்பிச்சதை அடுத்து மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் அவர் பண்ண அந்த விஷயங்கள் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவா அமைச்சிருக்காங்க. நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்களை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் மக்களவையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நோட்டீஸ் எடுத்துக்கிட்ட ஓம் பிர்லா அவர்கள் 3 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க அந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்கிறதுக்காக. சோ அந்த 3 பேர் கொண்ட குழு யார் யார் இருக்காங்க அந்த குழுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியான மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா, அடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்குரைஞரான பி.வ. ஆச்சாரியா. சோ உச்ச நீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா, அடுத்து கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் பி.வி. ஆச்சாரியா ஆகியோர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கணும் அப்படின்னா அதை பத்தி எந்த ஆர்டிகல் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆர்டிகல் 124, 217, 218. இதுல 124 அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தோட அமைப்பு, உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமா அவங்கள பதவி நீக்கம் செய்யறது, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதி, இதை பத்தி விவரிக்கிறதா ஆர்டிகல் 124. அடுத்து 217 அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளை நியமிக்கிறதுக்கான செயல்முறை, அவங்களுக்கு பதவி காலம், அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யறதுன்னு சொல்லிட்டு 217 விளக்குது. ஆர்டிகல் 218 என்ன சொல்லுதுன்னா, இப்போ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்குவதற்கான நடைமுறை பொருந்தும் சொல்றாங்க. சோ உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதியை நீக்குறாங்க அப்படின்னா அதுக்கான நடைமுறைகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 218 குறிப்பிடுது. சரியா? அதுக்கடுத்து இதுக்கான சட்டம், நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 பிரிவு 3 உட்பிரிவு 2 3 உறுப்பினர்கள் கொண்ட குழுவானது இந்த மாதிரி நீதிபதிகளை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968 குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படிதான் இப்போ யஷ்வந்த் வர்மா அவர்கள் சம்பந்தமா அந்த விஷயம் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க.